திமுக அஇஅதிமுக, பிஜேபி கூட்டணி அமைஞ்சதிலிருந்து அவங்களுடைய கருத்துக்களாகட்டும், அவங்களுடைய விஷயங்களாகட்டும், நெறைய முரண்பாடுகளான விஷயங்கள் நெறைய வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அ அவங்க அதே மாரி அதே சந்தர்ப்பத்தில நீதிமன்றங்கள் எல்லா இடத்துலயுமே வந்து திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கு வந்து அ பதிலடி குடுக்குற மாரியே அமைஞ்சிட்டு இருக்கு. 2 அமைச்சர்கள் வேற ராஜினாமா செய்துட்டாங்க. 4 அமைச்சர்கள் மறுபடியும் கேஸுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஆயுதத்த எடப்பாடி அவர்கள் கையில எடுத்திருப்பார். திமுக அட்டாக் பண்றதுக்கு. இல்ல, இல்ல. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாத்தையும் அவங்கவங்க பலம், பலகீனத்த வச்சு தானே அரசியல்ல மோதுறது. அத எடுக்க தான் செய்வாங்க. இப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இது அரசியல் ரீதியான வழக்கு, பழி வாங்குறதுக்கு உண்டான வழக்கு அப்படின்னு சொல்லி திமுக பிரச்சாரம் பண்ண முடியாத நிலையில இருக்கு. செந்தில் பாலாஜி விஷயத்துல இவங்களே வழக்கு போட்டிருக்காங்க. அதுவும் பண்ண முடியாது. இப்போ பொன்முடி பொன்முடி அவர்கள். பொன்முடி வந்து அவ்வளோ அசிங்கமா பேசி இருக்கக்கூடாது. அ அ அ அது பேசுனால அதுவும் வந்து எதுவும் இவங்க பிரச்சாரமா கொண்டு போ போ முடியாது. முடியாது. அ இப்ப அதுக்கு அடுத்த மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, வழக்கு போட்டிருக்கக்கூடிய பெரிய பெரியசாமி ஐ அவர்கள், பெரியசாமி இந்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் எம்.ஆர்.கே. இது கூட அரசு ரீதியான வழக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நீதிமன்றமா தான் தானா முன் வந்து எடுத்த எடுத்திருக்காங்க. கேஸ். சுமோ. அப்படிங்கும்போது திமுக உண்மையிலே வந்து ஒரு விதமான ஒரு குழப்பத்தில் இருக்கு. ஏன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் திசை திருப்ப முடியாத வழக்குகள் தான் திமுகவ சூழ்ந்துகிட்டு திமுக அப்படியே பிடிச்சிட்டு கவ்விட்டு உட்கார்ந்திருக்கு.